壁の向こうには海があって海の向こうにいるのはஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பற்றி கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், எரன் ஏகர் அண்ட் தோர்ஃபின், இரு துருவங்கள். இவங்க ரெண்டு பேருமே கடந்து வந்த பாதை அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அந்த கதையோட எண்டிங்கில் இந்த ரெண்டு பேரோட கேரக்டருமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கடந்து வந்த பாதை என்ன, அதில் எந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ஒற்றுமை இருக்குது, இவங்க ரெண்டு பேரோட ஐடியாலஜி என்ன, அது எப்படி இவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட்டு. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சு அப்படின்றதுனால இப்போ நம்ம ஓவர பேச வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மாப் கேமிங் சேனல், நான் தான் உங்கள் மால்ட்டு வை. முதல்ல இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை வரலாறை பற்றி சின்னதாக பார்த்துருவோம். அதில் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம தோர்ஃபின் எடுத்துப்போம். வில்லன் சாகா அனிமேவோட ப்ரொட்டாகனிஸ்ட் தான் இந்த தோர்ஃபின். இவன் இவனுடைய ஃபேமிலியோட ஐஸ்லாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். தோர்ஃபினோட அப்பா பேரு தோர்ஸ், தலைவன் ஒரு மிகப்பெரிய வாரியர். இவருடைய பேரை கேட்டாலே தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய வின் பண்ணி இருக்காரு. பட் இவர் ஒரு நாள் எனக்கு இனிமேல் இந்த ஃபைட்டே வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு தலைமறைவா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆரம்ப காலத்தில் நிறைய வாரில் இன்வால்வ் ஆன ஒருத்தன் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இனிமேல் இந்த வாரே வேணாடா சண்டே வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பான். அப்படி வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம தோர்ஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு தனி ஃபேமிலியே கிரியேட் பண்ணியிருப்பாரு. நம்ம தோர்ஃபின் சின்ன பையனா இருக்கும்போது தோர்ஸ் பார்த்தீங்கன்னா தோர்ஃபின் கிட்ட இந்த ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. எங்க பாரா தம்பி, உனக்குன்னு யாரும் எதிரி கிடையாது, யாருக்கும் எதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹையா உனோ எனிமிஸ்ன்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை நம்ம தோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோர்ஃபின் சின்ன பையனா இருக்கும்போதே சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படியே சில காலங்கள் போக ஒரு நாள் நம்ம தோர்ஃபினோட அப்பாவான தோர்ஸை பார்த்தீங்கன்னா சதி செஞ்சு கில் பண்ணுவானுங்க. டெக்னிக்கலாக பார்த்தா இவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்ல இவர் தான் வின் பண்ணியிருப்பாரு. பட் அப்போ இவருக்கு ஆப்போனண்டாக இருந்தது ஆஸ்கலாட். ஆஸ்கலாட் பார்த்தீங்கன்னா சாதாரணலாம் கிடையாது, அவன் வின் பண்ணணும்னா எது வேணாலும் செய்வான். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் என்னதான் நம்ம தோர்ஸ் அந்த பேட்டில் வின் பண்ணியிருந்தாலும் அவரை ஏதோ ஒரு பண்ணி கில் பண்ணுவானுங்க. நம்ம தோர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வகையில் தோர்ஃபினுமே காரணமாக தரப்பா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தோர்ஸ் ஆகும்போது நம்ம தோர்ஃபின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருந்து அதை பார்ப்பான். அப்போ நம்ம தோர்ஃபின் சின்ன பையனாக இருந்ததுனால அவனால் பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கலாடை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பான். பேசிக்காக பார்க்கும்போது இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்குள்ள தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருப்பாங்க. நம்ம தோர்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் தோர்ஃபினுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்கலாடோட டீம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டீம் கூட போயிடுவான். அவங்களும் வேற வழி இல்லாமல் இவன் கூட வச்சுக்கிறாங்க. இதுக்கிடையில் ஏகப்பட்ட தடவை நம்ம தோர்ஃபின் ஆஸ்கலாடை கில் பண்ண பார்ப்பான். பட் அவனால் முடியாது. ஸோ இப்படியே சில காலங்கள் போக நம்ம தோர்ஃபினும் சின்ன பையனா இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி பெரிய பையனா மாறுறான். ஒவ்வொரு தடவையும் நம்ம தோர்ஃபின் ஆஸ்கலாட் சொல்ற வேலையை பார்க்கும்போது தோர்ஃபின் அண்ட் ஆஸ்கலாட் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பேட்டில் நடக்கும். அதாவது நம்ம ஆஸ்கலாட் சும்மாலாம் சண்டைக்கு வர மாட்டான். ஸோ அதனால நம்ம தோர்ஃபின் என்ன பண்ணுவானா, நான் உனக்கு இந்த வேலையை முடிச்சு தரேன், அப்போ நீ கூட சண்டைக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சண்டையில தான் நான் உனக்கு கில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தோர்ஃபின் அந்த ஒரு பேட்டிலுக்கே கூப்பிடுவோம். பட் அப்படி நடக்கக்கூடிய சண்டையில எதுலையுமே நம்ம தோர்ஃபின் வின் பண்ண மாட்டான், ஆஸ்கலாட் தான் ஜெயிப்பான். இது எப்படி ப்ரோ நடக்கும்? நம்ம ஆஸ்கலாட் தூங்கிட்டு இருக்கும்போது தோர்ஃபின் பின்னாடி வந்து குதிர மாட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இன்ஃபேக்ட் இது நம்ம ஆஸ்கலாடே ஒரு இடத்துல சொல்லியிருப்பான். தோர்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரூ வாரியர், அவனுடைய பையன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கலாடே சொல்லியிருப்பான். ஸோ என்னதான் நம்ம தோர்ஃபின் ஆஸ்கலாடை கில் பண்ண நினைச்சாலுமே நம்ம ஆஸ்கலாட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சில விஷயங்களை கற்று தருவான். ரெண்டு பேருமே எனிமிஸ் தான், விட்டா நம்ம தோர்ஃபின் ஆஸ்கலாடை கில் பண்ணுவான். பட் அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்க வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காமிச்சிருப்பாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் புரியாது, நீங்க அந்த அனிமேவை பார்த்தா தான் புரியும். ஸோ இப்படியே சில காலங்கள் போகுது. ஒரு நாள் நம்ம தோர்ஃபின் கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆஸ்கலாடை பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தன் கில் பண்ணுவான். தோர்ஃபினோட கனவே ஆஸ்கலாடை கில் பண்ணணும் அப்படின்றது தான். பட் இப்போ அதுவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதன் பிறகு நம்ம தோர்ஃபினுக்கு ஆக்சுவலாக என்ன பண்றதுனே தெரியாது. ஏன்னா அவனுடைய லைஃப்ல இருந்ததே ஒரே ஒரு எய்ம் தான். பட் அதுவுமே இப்போ நடக்காம போயிடுச்சு இல்லையா? ஸோ அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்பதான் நம்ம ஆஸ்கலாட் பார்த்தீங்கன்னா இறந்து போன ஆஸ்கலாட் தான் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். தம்பி தோர்ஃபினே, இது உன்னுடைய ரியல் ஃபைட் கிடையாதுப்பா, உன்னுடைய அப்பா சொன்னார் இல்லையா, அதுதான் ரியல் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது நம்ம தோர்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ட்ரூ வாரியருக்கு சோடே தேவலாடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு விஷயத்தையே நம்ம தோர்ஃபின் ஆஸ்கலாட் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் யோசிச்சு பார்க்குறான். எதனால நம்ம அப்பா அப்படி சொன்னாரு, ஒரு ட்ரூ வாரியருக்கு சோடே தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோர்ஃபின் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் இந்த இடத்துல நம்ம தோர்ஃபினுக்கு சொந்தம்னு சொல்லிக்கவும் யாரும் இல்லை. இருந்த ஒரே ஒரு எய்ம் ஆஸ்கலாடை கில் பண்ணணும் தான். அதுவுமே இப்போ காணாம போயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால நம்ம தோர்ஃபின் டோட்டலாக எம்டியான ஒரு ஆளா நிற்கிறான். இதன் பிறகு சில காலங்கள் போகுது. நம்ம தோர்ஃபினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு இருக்காரு. அந்த இடத்தோட ஓனர் யாருன்னா கெடில் என்ற ஒருத்தர் தான். அவருக்கு கீழே தான் நம்ம தோர்ஃபின் வேலை செஞ்சுன்னு இருப்பான். அவர் ஒரு நாள் நம்ம தோர்ஃபினை கூப்பிட்டு, இங்க பாரா தம்பி, இந்த இடத்த நீயே சரி பண்ணி நீயே விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. ஸோ டோட்டலாக எம்டியா இருந்த நம்ம தோர்ஃபினுக்கு இப்போ இன்னொரு ஒரு சான்ஸ் கிடைக்குது வாழ்றதுக்கு. ரீசன் தெரியாம இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருப்பான் இல்லையா? இப்போ ஒரு ரீசன் இருக்கு. அண்ட் பொதுவாக நம்ம தோர்ஃபினுக்கு நைட்டு தூக்கம் வராது. ஏன்னா அவன் தூங்கினானா அவன் கில் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஆளுங்களாம் அவனுடைய
இவனுடைய கனவுல வருவாங்க. தோர்ஃபின் ஒருத்தர் 2 பேரை கில் பண்ணியிருக்க மாட்டான், ஏகப்பட்ட பேரை கில் பண்ணியிருப்பான், அதுவும் ரீசனே இல்லாம. இந்த சமயத்துல தான் எய்னர் அப்படின்ற ஒரு கேரக்டரை காமிப்பாங்க. இவர் வந்துட்டு நம்ம தோர்ஃபினோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலா இவனுமே ஒரு அடிமையா தான் இந்த இடத்துல வாழ்ந்து இருப்பான், பட் உண்மையாவே இவன் ரொம்ப நல்லவங்க. இன்ஃபேக்ட் எய்னரால தான் பாத்தீங்கன்னா நம்ம தோர்ஃபின் யாரு அப்படின்றத அவனே உணருவான். தோர்ஃபின் நிறைய பேரை ரீசனே இல்லாம கில் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா ஒரு ட்ராமா மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போனது மட்டும் இல்லாம ஒரு கில்ட்டியில தான் வாழ்வான். அதுல இருந்து நம்ம எய்னர் தான் தோர்ஃபினை வெளியே கொண்டு வருவாரு. டோட்டலா இந்த இடத்துல நம்ம தோர்ஃபின் தோர் சொன்னதை புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா கெட்டில் சொல்லிட்டு ஒரு கேரக்டரை காமிச்சாங்க இல்லையா, அதாவது இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தலைவர் இருக்கா இல்லையா, அவர் ஒரு கட்டத்தில் பிரெக்னண்டா இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கார பொண்ணு அடிச்சு சாகடிச்சிருவாரு. அப்போ நம்ம எய்னர் தோர்ஃபின்லாம் அங்கே தானே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம எய்னருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா காண்டாயிடும். நான் கெட்டில கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறதுக்கு போயிடுவாரு. பட் அப்போ நம்ம தோர்ஃபின் தான் பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுவோம். இதுவே அந்த இடத்துல பழைய தோர்ஃபினா இருந்திருந்தா கெட்டில கண்ணை மூடி தரக்கிறதாங்களையும் கில் பண்ணியிருப்பான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை பண்ணிருக்க மாட்டாரு. அண்ட் பேரலா கேனுட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கேரக்டரை காமிப்பாங்க. இந்த அனிமேல இருக்கக்கூடிய எரன் ஏகர்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த அனிமேல நம்ம தோர்ஃபினுக்கும் இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாலஜிக்கல் வார் போயிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்ல நம்ம கேனுட்ட ஒரு சாஃப்டான கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் இவரு கூட இருந்த ஒருத்தர் தான். பட் அவரு டெத் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கேனுட்டு டோட்டலாவே சேஞ்ச் ஆகிறான். அது வரைக்கும் சாஃப்டா இருந்த ஒருத்தன் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கடவுளே உங்களை கை விட்டுட்டாரு, இனிமே உங்களை காப்பாற்ற யாருமே கிடையாது, இனிமேலும் கருணை காமிச்சுக்கிட்டு சாஃப்டாலாம் இருந்த வேலைக்கு ஆகாது, நம்ம சண்டை போட்டால் தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. இது வரைக்கும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு ரீசனே இல்லாம நிறைய பேர் கில் பண்ண நம்ம தோர்ஃபின் ஒரு கட்டத்துக்கு மேல நல்லவனா மாறுவான். ஐ மீன் சண்டே வேணாடா, ஐ ஹேவ் நோ எனிமீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போவாரு. பட் இங்க நம்ம கேனுட்டுக்கு அது அப்படியே ரிவர்ஸ்ல நடந்திருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம தோர்ஃபின் பார்த்தீங்கன்னா கேனுட்டை மீட் பண்றதுக்காக போவான். இவங்க 2 பேருமே ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிற இடமும் டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம தோர்ஃபின் அவனை மீட் பண்ண போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஆளுங்களாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம தோர்ஃபின் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் உங்ககிட்ட 100 அடி வாங்கிக்கிறேன், நீங்க 100 அடி அடிச்சதுக்கு அப்புறம் நான் அவனை போயிட்டு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்குமே அவங்க ஒத்துப்பாங்க. ஸோ அதன் பிறகு தான் நம்ம தோர்ஃபின் போயிட்டு அவனை மீட் பண்ணியே இருப்பான். தோர்ஃபின் நினைச்சிருந்தா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அவனுமே போட்டு தள்ளி இருக்கலாம். பட் அங்க அதை பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா ஒரு ட்ரூ வாரியருக்கு சோடு தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை இங்க நம்ம தோர்ஃபின் டைட்டா பிடிச்சிக்கிட்டான். கேனுட்டோட ஐடியாலஜி என்னன்னா இருக்கிற வேர்ல்ட டோட்டலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது தான். பட் நம்ம தோர்ஃபினோட ஐடியாலஜி என்னன்னா புது உலகத்தை உருவாக்கணும் அப்படின்றது. புதுசா ஒரு உலகத்தை உருவாக்கணும்னா இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, அவங்களை அழிக்காமலையும் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தோர்ஃபின் காமிச்சிருப்பான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவராலா நம்ம தோர்ஃபின் அண்ட் தோர்ஃபினோட ஐடியாலஜி. இப்போ நம்ம எரன் ஏகர் கிட்ட போவோம். அட்டாக் ஆன் டைட்டன் அனிமேவோட ப்ரோட்டகனிஸ்ட் தான் நம்ம எரன் ஏகர். ஒரு 3 மிகப்பெரிய வாளுக்குள்ள தான் நம்ம எரன் ஏகரோட வாழ்க்கையே இருக்கும். எரன் ஏகருக்கு மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். ஏன்னா வாளுக்கு வெளியே நிறைய டைட்டன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நீங்க வாளை விட்டு வெளியே வந்தாலே டைட்டன்ஸோட காலில் மிதிப்பட்டு செத்து போயிடுவீங்க. ஸோ அதனாலேயே இதுக்கு பயந்துகிட்டே தான் எல்லாருமே இந்த வாளுக்குள்ள வாழ்வாங்க. பேசிக்கா எல்லாருமே இந்த டைட்டன்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வாளை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுதான் கிடையாது. இந்த வாளுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு கதை இருக்கு. பல வருடங்களுக்கு முன்னாடி கார்ல் ஃப்ரிஷ்ட்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருப்பான். இந்த கிங் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வார்கள் நடந்துட்டு இருக்கும், மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பானுங்க, ஃபுல்லாகவே வாராதான் இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம இனிமேட்டு இந்த வாரில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இருக்கக்கூடிய எலியன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வந்துருவாரு. அப்படி இவங்க வந்து அந்த ஐலாண்டோட நேம் தான் பாரடைஸ் ஐலாண்ட். பட் இந்த ஐலாண்டில் இருந்தாலுமே நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் இந்த கிங் என்ன பண்றாருன்னா அந்த டைட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய வாலியை கிரியேட் பண்றாரு. இவருக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சது, இவர் எப்படி அதை கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்றதெல்லாம் நீங்க அனிமே பார்த்தா தான் புரியும். ஸோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாத்துருங்க. ஸோ நம்ம கிங் இந்த பாரடைஸ் ஐலாண்டை சுற்றி வாலை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வாலை யாராச்சும் அட்டாக் பண்ணினா நான் உங்களை அட்டாக் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளுக்குள்ள வாழ்ந்து இருப்பாரு. பட் காலங்கள் போக போக பாரடைஸ் ஐலாண்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பத்தின எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது. உலகத்திலே லாஸ்டா மிஞ்சி இருக்கக்கூடிய மக்கள் நம்ம தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணமும் நம்ம கிங் தான். பாரடைஸ் ஐலாண்டில் இருக்கக்கூடிய எலியன்ஸோட மெமரிஸ் எல்லாத்தையுமே நம்ம கிங் அரெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம எரன் ஏகர் பிறகுறான். எரன் ஏகருக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்த ஒரு ஆசை என்னன்னா இந்த வாளுக்கு வெளியே போயிட்டு வெளியே என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும், ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸ்டார்டிங்ல நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா இந்த வாளுக்கு வெளியில யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் கடைசியா இருக்கக்கூடிய மக்கள் போல. ஸோ நம்ம இந்த வாளுக்கு வெளியே போயிட்டு என்ன இருக்குன்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். பட் அவன் அந்த வாளுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் பாரடைஸ் ஐலாண்ட்லையும் தாண்டி நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அட்வான்ஸா பயங்கரமா டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்படி அட்வான்ஸா டெவலப் பண்ண எல்லாருக்குமே இந்த பாரடைஸ் ஐலாண்டு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்றதும், அந்த மக்களை பார்த்தாலே கீழ்த்தனமாக தான் நடத்துவாங்க அப்படின்றதும் நம்ம எரன் ஏகருக்கு புரிய வருது. இது வரைக்கும் நம்ம எரன் ஏகர் இந்த வாளுக்கு வெளியே போனால் நம்ம ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பான். பட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த வாளுக்கு வெளியே வந்தால் மட்டும் ஃப்ரீடம் கிடையாதுரா, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம அழிச்சா தான் ஃப்ரீடமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். ஆல்ரெடி நம்ம எரன் ஏகர் கிட்ட அட்டாக் டைட்டனோட பவர் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டோரியாவோட கையை டச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ அவன் அட்டாக் டைட்டன் யூசர்ஸோட பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே பார்த்துருப்பான். இப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எரன் ஏகர் கொஞ்சம் சின்ன பையனாக தான் இருப்பான். அண்ட் அவனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை வெளியே போனால் ஃப்ரீடம்டா அப்படின்னு தான் நினைச்சுன்னு இருப்பான். பட் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவனுடைய கனவு எல்லாமே சுக்கு சுக்கா உடையுது. இதுக்கு முன்னாடி நம்ம எரன் ஏகரோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ற மாதிரியான பிரச்சனையாக தான் இருக்கும். ஐ மீன் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சுட்டா நம்மளுக்கான ஃப்ரீடம் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு தான் நினைப்பான். பட் இந்த விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம், அதாவது பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஆசையை டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரிஷா ஏகருடைய மெமரி எடுத்துக்கோங்க. கிரிஷா ஏகர் சின்ன பையனா இருக்கும்போது அவனுடைய தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போவான். சும்மா ஒரு ஃபிளைட்டை வேடிக்கை பார்க்க தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பட் நீங்க இங்கே வந்ததே தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நாயை வச்சு அவனுடைய தங்கச்சியை கடிக்க வச்சு சாகடிச்சிருப்பாங்க. இதை நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. பட் கிரிஷாவோட லைஃப்ல இது உண்மையாவே நடந்திருக்கும். ப்ரோ மார்லியில் இருக்கக்கூடிய ஒருத்த மட்டும் தானே ப்ரோ அப்படி பண்ணா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு
எனக்கு புரியுது. பட் அதுதான் தப்பு. ஏன்னா மார்லியன்ஸ் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸியாக தான் இருப்பானுங்க. மார்லியன்ஸ் எல்லாருக்குமே எலியன்ஸே சுத்தமாக பிடிக்காது. பட் பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, அவங்கள பார்க்கும்போதே ஒரு மாதிரி கீழ்த்தனமாக தான் பார்ப்பானுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம எரன் ஏகர் ரம்பிளிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னொரு ஒரு ரீசனுமே இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ மார்லியன்ஸ் மட்டும் தானே ப்ரோ எலியன்ஸ் அந்த மாதிரி பார்த்தாங்க, மற்றவங்க நல்லவங்க தானே ப்ரோ, ஏன் ப்ரோ நம்ம எரன் ஏகர் எல்லாருமே சாகடிச்சான் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு பதில் எல்லாருமே இந்த ஒரு சீனை பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீனில் வில்லி டைபர் அப்படின்ற ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. இவன் பார்த்தீங்கன்னா எலியன்ஸ் மேலே ஒரு வார் தொடுக்க போறான் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு இருப்பான். இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கறதுக்காகவும் இவங்க கூட சேர்ந்து கை கோத்து எலியன்ஸ் ஃபுல்லாத்தையும் டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காகவும் டோட்டல் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துருப்பானுங்க. இது வரைக்கும் நம்ம எரன் ஏகர் ரம்பிளிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டான். எங்க அவன் நம்மளை வந்துட்டு அட்டாக் பண்ணுறானுங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே விடுவானுங்க. இவங்க மட்டும் இந்த இடத்துல மூடிட்டு சும்மா இருந்திருந்தா அவங்க பாட்டுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. ஆர் அட்லீஸ்ட் ரம்பிளிங் நடக்கிறதுக்கான சான்ஸ் கம்மியான ஆயிருக்கும். பட் அது எல்லாத்தையும் இந்த ஒரு சீனில் டோட்டலாக குழி தோண்டி புதைச்சிருப்பானுங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு சீனில் ஆடியன்ஸ்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க அழுகுறதை நீங்கள் பார்க்க முடியும். அச்சோ எலியன்ஸ் சாக போகிறாங்க, அதை நினச்சி தான் இவங்க அழுகுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா இவங்க எல்லாரும் எலியன்ஸ் சாக போகிறாங்களே அப்படின்னு நினச்சி அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுவல. அப்பாடா ஒரு வழியாக அவனுங்க எல்லாரும் டோட்டலாக அழிய போகிறானுங்கடா, நம்ம இனிமேட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் அழுவானுங்க. இந்த சீனை வெளியே இருந்து பார்க்குற நமக்கே காண்டாவது, உள்ளுக்குள்ள இருந்து பார்க்குற எரன் ஏகருக்கு காண்டாவாதா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் எப்படி ஜாதி வரி பிடிச்சவனுங்க மத வரி பிடிச்சவங்களா இருக்கானுங்களோ அதே மாதிரி தான் அங்கேயுமே. பட் என்ன ஒன்று அதை கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம எரன் ஏகரோட லைஃப்பில் நடக்கும். அதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு அப்படின்றதுனால இதுவே போதும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அடுத்தடுத்து பார்க்குற நம்ம எரன் ஏகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழை விட்டு வெளியே போனால் ஃப்ரீடம் கிடைச்சிரும்டா அப்படின்னு நினச்சவனுக்கு ஃப்ரீடமோட ரியல் மீனிங்கே இதன் பிறகு தான் புரிய வருது. ஸோ இதன் பிறகு தான் நம்ம எரன் ஏகர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிறான். நம்ம எரன் ஏகர் சின்ன பையனாக இருக்கும்போது அவனுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டன் சாப்பிட்றோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த டைட்டன் வேற ஒரு பக்கம் போக வேண்டியது. பட் நம்ம எரன் ஏகர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பக்கம் திருப்பி விட்டுருப்பான். ஏன்னா அப்போ தான் அந்த டைட்டன் எரன் ஏகரோட அம்மாவை சாப்பிடும். அதை பார்த்து நம்ம எரன் ஏகர் டைட்டனை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேக்கு போயிருப்பான். இது எல்லாத்தையும் பிளான் பண்ணதே நம்ம எரன் ஏகர் தான். ஏன்னா இப்போ இந்த சம்பவங்கள்லாம் நடந்தால் தான் ஃபியூச்சரில் நம்ம எரன் ஏகர் ரம்பிளிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான். என்னென்ன விஷயங்கள் நடக்க போது யார் யாரெல்லாம் சாக போகிறா அப்படின்றது நம்ம எரன் ஏகருக்கு, அதாவது ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய எரன் ஏகருக்கு தெரியும். ஏன்னா அது எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சாலுமே அதை இவனால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் நடந்தால் தான் இவனுக்கு தேவையான ஃப்ரீடம் கிடைக்கும். இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பட் இதுவே போதும்னு நினைக்கிறேன். போதும்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருக்கணும். சரி ஓகே, இதுக்கு எண்டு கார்டு போடுற விதமாக அட்டாக் ஆன் டைட்டன் சீரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சீனை வச்சிருப்பாங்க. அந்த சீனை நீங்களே பாருங்க. あの怪物が生まれ我々が与え続けてきた憎悪を返しに来た. எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சா யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் அட்டாக் ஆன் டைட்டன் சீரிஸில் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இது எரன் ஏகர் ரம்பிளிங்கை ஸ்டார்ட் பண்ணது தப்பு தான். அது யாருக்குமே முட்டு கொடுக்கல, அது எல்லாருமே ஒத்துக்கிறோம், அது தப்பு தான். பட் அதுக்கு காரணமானவங்க யாரு அப்படின்றத நம்ம போன சீனில் தான் பார்த்துருப்போம். ஒரு ஐலாண்டில் இருக்கக்கூடிய மக்களையே டோட்டலாக அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். அதை சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதுக்கு ஆனந்த கண்ணீர்லாம் விடுறானுங்க. இதுவே அந்த இடத்துல ஒரு 4 பேர் எழுந்து தம்பி நீ பேசுறதே தப்புடா, என்னடா அப்படிலாம் பேசிட்டு இருக்கியே, இதெல்லாம் தப்புடா, நாங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தா அந்த ஈவெண்ட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமே அந்த இடத்துல நடந்திருக்காது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எரன் ஏகருமே ரம்பிளிங்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவையானது ஃப்ரீடம், இவங்களை போட்டு தள்ளனா தான் அந்த ஃப்ரீடம் கிடைக்கணும் போது வேற என்ன ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எரன் ஏகரோட ஒரு சின்ன வாழ்க்கை வரலாறு. இதை நீங்கள் இன்னும் தெளிவாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அனிமேவை பாருங்க, அதுதான் பெஸ்ட். சரி இதெல்லாம் ஓகே ப்ரோ, ஸ்டார்டிங்கில் தோர்ஃபின் அண்ட் எரன் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு பேசுனீங்களே, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இப்போ வரும். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரோட ஐடியாலஜின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம தோர்ஃபின் ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ண நினைப்பான். பட் நம்ம எரன் ஏகர் இருக்கிற உலகத்தை அழிச்சிட்டு அதை டோட்டலாக சேஞ்ச் பண்ண நினைப்பான். அங்கே புதுசாக உருவாக்க நினைக்கிறான், இங்கே இருக்கிறத அழிச்சிட்டு அதை மாற்ற ட்ரை பண்ணுறான். இதில் எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லி நம்மளால பேச முடியாது. ஏன்னா அந்த அனிமேக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. தோர்ஃபின் சின்ன வயசுலேயே அவனுடைய பேரண்ட்ஸை இழந்திருப்பான். அண்ட் ஒரு கேங் கூட சேர்ந்து ரீசனே இல்லாமல் நிறைய பேர் போட்டு தள்ளியிருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரூ வாரியருக்கு ஸ்வாட் தேவை அப்படின்றதையும் ஐ ஹேவ் நோ எனிமீஸ் அப்படின்றதுக்கான ரியல் மீனிங்கையும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம எரன் ஏகருமே சின்ன வயசுலேயே அவனுடைய பேரண்ட்ஸை இழந்திருப்பான். இந்த வாழ்க்கை விட்டு வெளியே போனால் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி வெளியே போனதுக்கு அப்புறம் இதுலடா ஃப்ரீடம் அப்படின்றது தெரிய வரும். பட் அங்கே நம்ம தோர்ஃபின் ஐ ஹேவ் நோ எனிமீஸ்னு சொல்லியிருப்பான் இல்லையா. பட் அதே மாதிரி இங்கே நடந்திருக்காது. எங்களுக்கு எனிமீஸ் நிறைய பேர் இருக்கானுங்க, அவங்கள போட்டு தள்ளிட்டு எங்களுக்கான ஃப்ரீடம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே போட்டு தள்ளியிருப்பான். பேசிக்காக பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சிமிலரான கேரக்டராக தான் இருப்பாங்க. பட் எண்டிங் தான் பார்த்தீங்கன்னா இவங்களை டிஃப்ரெண்டாக மாற்றி விட்டுரும். அஃப்கோர்ஸ் கதைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 அனிமேவோட கதையுமே டோட்டலாக டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் கதைக்கு வெளியே இருந்து இந்த 2 கேரக்டரையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரது என்னன்றது உங்களுக்கு புரியும். அண்ட் அது எல்லாத்தையும் விட இந்த 2 கேரக்டரும் ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் தான்டா அப்படின்னு சொல்லி நான் பேசுறதை விட இந்த 2 கேரக்டர்ஸையும் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் பேசிட்டேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது நிறைய பேருக்கு எரன் ஏகரும் தோர்ஃபினும் ஒன்னோட 2 பேருமே வேற கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் எனக்கு பர்சனலாக இந்த 2 கேரக்டரையும் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் சிங்க் ஆச்சு. என்ன மாதிரியா இருக்காச்சு இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கடா.
சரி ஓகே ரைட்டு கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன். சரி ஓகே ரைட்டு கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது மால்டோ பாய். போயிட்டு வரேன். நன்றி.